السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய குத்துபாவினுடைய உரை நல்லிணக்கம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மக்களுக்கும் நிறைவான வாழ்வை தரக்கூடிய மார்க்கம். சகோதரத்துவத்தோடும் அன்போடும் பரிவோடும் வாழச் சொல்லக்கூடிய மார்க்கம். விட்டு கொடுத்து நீங்கள் இறைவனை நெருங்குங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த உலகம் சதமல்ல, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அழிந்து போகக்கூடியது. அழியா நிலையான உலகம் என்பது ஆகிரத்தே. அதற்கான வழிவகைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இந்த மார்க்கமும் மிக தெளிவாக கூறுகிறது. அதே போன்று ஒரு கட்டத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால், அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் இருந்தால், அவர்களோடும் கூட நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் போதிக்கிறது. லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் போதிக்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான்: வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். நீங்கள் அல்லாஹ் அல்லாததை, எதை கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை நீங்கள் ஏசாதீர்கள். அதாவது பிற மத கடவுள்கள் என்று கருதப்படக்கூடியவைகளை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிலைகளை வணங்கினாலும் சரி, இந்த பூமியை வணங்கினாலும் சரி, அல்லது சூரிய சந்திரனை வணங்கினாலும் சரி, அல்லது மாட்டை வணங்கினாலும் சரி, நீங்கள் அவைகளை ஏசாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவைகளையெல்லாம் நீங்கள் ஏசக்கூடாது. அப்படி ஏசினால் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வை ஏசுவார்கள். அவர்கள் விரோதத்தன்மையோடும் புரிந்து கொள்ள முடியாத சிந்தனையோடும் அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள். ஒரு கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள்: லா தசுப்புல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஏசாதீர்கள்.
சஹாபிகள்லாம் திகைச்சு போயிட்டாங்க. யார சொல்லலாம், அல்லாவை நாங்கள் ஏசுவோமா, அல்லாவை நாங்கள் திட்டுவோமா அப்படின்ட்டு. நீங்கள் திட்ட மாட்டீங்க, எதை எப்படி திட்டுவீங்க? பிற மத கடவுள்களை நீங்கள் திட்டினால் அவர்கள் அல்லாவை ஏசுவார்கள், அதற்கு நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள். எவ்வளவு நளினமான அழகான பண்பான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் இந்த மக்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதே போன்று யுத்த களங்களிலே நீங்கள் சண்டையிடக்கூடிய சமயத்தில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஆலயங்களுக்குள் சென்று விட்டால் நீங்கள் ஆலயங்களுக்குள்ளே சென்று தாக்கக்கூடாது, அவர்களை விட்டுவிடுங்கள். எப்போது அவர்கள் கோயில்களுக்குள்ளால் பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் அந்த கோயில்களுக்குள் சென்று விட்டார்களோ அவர்களை போய் நீங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளக்கூடாது என்றார்கள் கருணை மிக்க ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த அளவிற்கு இந்த மார்க்கம் மிக எளிமையாக அருமையாக போதிக்கிறது. ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈஜிப்டை, மிஸ்ரை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்து ஆளுகிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளியை அவர்கள் கட்டுகிறார்கள். அந்த பள்ளியை கட்டும் பொழுது ஒரு பெண்மணி ஒரு மனுவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். இந்த பள்ளியோடு சேர்ந்த ஒரு பகுதி என்னுடைய வீட்டினுடைய பகுதி, என் வீடு அதில் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சின்ன பகுதி, ஒரு குட்டி பகுதி, அதையும் சேர்த்து, அது என்னுடைய நிலம், என்னுடைய இடம், அதையும் சேர்த்து பள்ளியாக கட்டி கொண்டார்கள் என்று ஒரு புகாரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய இடம் அந்த பள்ளியோடு இணைந்து இருக்கிறது. அது பள்ளிக்கு உள்ள இடம் அல்ல, மாறாக அந்த பெண்மணிக்கு உள்ளதுதான் என்பது தெரிய வந்த பொழுது அந்த இடத்தை உடைத்து விடுங்கள் என்றார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரினுடைய வீட்டையே எடுத்துக்கொள்ள விரும்பாத இந்த மார்க்கம், பள்ளிக்காக, மஸ்ஜிதுக்காக இன்னொரு கோயிலை தன்னுடைய மஸ்ஜிதாக மாற்ற விரும்புமா? அப்படி செய்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்குமா என்றால் ஒருபோதும் அனுமதிக்காது. அப்படி ஒரு வேளை நடந்திருந்தால் அந்த மஸ்ஜிது உடைக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒன்றுபடுகிறார்கள். ஒரு கோயிலையோ அல்லது ஒரு சர்ச்சையோ அல்லது வேறு ஒருத்தருக்கு சொந்தமான இடத்திலேயோ அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கவையானால் அது பள்ளிவாசலாக ஆகாது, பள்ளிவாசலை உடைக்க வேண்டும் என்ற அளவிற்கு இந்த மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது. பலமுறை இந்த இடத்திலும் சொல்லப்பட்ட செய்திதான். பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களினுடைய கைகளுக்கு வருகிறது. அப்படி கைகளுக்கு வந்து அது கிறித்துவ பாதிரிகளினுடைய கையிலே அதனுடைய சாவி இருக்கிறது. அந்த சாவியை ஒப்படைக்குமாறு படை தளபதிகள் கேட்கிறார்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம், ஆனால் உங்கள் கையில் ஒப்படைக்க மாட்டோம், உங்கள் ஹலீஃபா வரணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஹலீஃபா வந்தால் அவங்க கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்றதும் இந்த தகவல் போய் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபிலிருந்து பைத்துல் மக்தஸை நோக்கி வர்றாங்க. இது பல முறை உலமாக்களால் சொல்லப்பட்ட செய்தி. இன்றைய தலைப்புக்கு இது அவசியம் என்பதால் இதை குறிப்பிடுகிறேன். அப்படி வரக்கூடிய வழியிலே தொழுகைக்கான நேரமானது. அப்படி நேரமான போது ஒரு இடத்தில் தொழுவதற்காக முனைகிறார்கள், தொழுவதற்காக முனைகிறாங்க. அப்படி முனையும் பொழுது அங்கே இருந்த கிறித்தவர்கள் சொன்னார்கள், அமீருல் மோமினீன், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் ஏன் வெளியில் தொழணும்? எங்களுக்கு பக்கத்தில் சர்ச்சு, எங்களுடைய சர்ச்சு இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, அங்கே வந்து நீங்கள் தொழலாமே என்று கேட்ட பொழுது, இல்லை நான் இங்கேயே தொழுது கொள்கிறேன்னு தொழுகி முடிச்சிட்டாங்க.
ஆனால் அந்த பாதிரிகள் திருப்பி கேட்டாங்க, பாதிரிகளும் மக்களும் கேட்குறாங்க, ஏன் தேவாலயத்துக்குள்ளால் தொழுவதை இஸ்லாம் தடை விதிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமீருல் மோமினின் சொன்னாங்க, தேவாலயத்திற்குள் இல்லை, எங்கேயும் தொழுகிறதுக்கு தடை இல்லை. இந்த பூமி முழுவதும் அல்லாஹ்வுக்குள்ளது தான், எங்கேயும் தொழலாம். தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருந்தால் ரோட்லையும் தொழுவலாம். எங்கேயும் இறைவனை தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி ஏன்னா நீங்கள் ஏன் இங்கே உள்ளே வந்து தொழ மறுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் உள்ளே வந்து தொழுதா அமீருல் மோமினின் மூமின்களினுடைய அந்த ஜனாதிபதி இந்த இடத்திலே தொழுதார் என்று வரலாற்றிலே பதிவாகும். நாளைக்கு யாராவது சில விஷமிகள் என்ன செய்வார்கள், இந்த தேவாலயமாக இருக்கக்கூடிய இந்த இடம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய ஜனாதிபதி அமீருல் மோமினின் தொழுத இடம், அதனால் இது மஸ்ஜிதாகத்தான் இருந்திருக்கிறது, அந்த அளவுக்கு தெளிவாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. எனவே இது மஸ்ஜிது, பின்னால் உள்ளவங்க சர்ச்சாக ஆக்கிட்டாங்க என்று சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய பயங்கரவாதிகள் உருவாகலாம். எனவே அது வம்புக்கும் வழிவகுத்து விடும் என்பது காரணத்தினால் அதை அஞ்சுதான் நான் வெளியிலே தொழுதேன் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நாணயத்தையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் இஸ்லாம் போதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் ஒரு கோயிலையா உடைத்துவிட்டு பள்ளியை கட்டும்? ஒருபோதும் கட்டாது. அருமையான பெருமக்களே, நான் இந்த தலைப்பில் ஏன் பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். சரியாக இன்றைக்கு டிசம்பர் 6, 1992 டிசம்பர் மாதம் அயோத்தியிலே இருக்கக்கூடிய இந்த பாபரி மஸ்ஜிது சுக்குநூறாக உடைக்கப்பட்டு ஏறக்குறைய 1,30,000க்கு மேம்பட்டவர்கள் அதிலே கரசேவகர்களாக கலந்து கொண்டு அந்த மஸ்ஜிதை உடைத்த வரலாறு, அந்த காயம் முஸ்லிம்களினுடைய இதயங்களிலிருந்து இன்னும் அகன்றிருக்க முடியாது. ஆனால் உச்சமன்ற தீர்ப்பை இந்த நாடு மதிக்கிறது, முஸ்லிம்கள் மதிக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்பு நியாயமற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். நியாயமற்றது என்பது உச்ச நீதிமன்றத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்க கொடுத்த தீர்ப்பை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் சிரித்தது. இப்படி ஒரு தீர்ப்பு உலகத்தில் நிகழ்ந்திருக்குமா? அங்கே கோயில் இருந்ததா? அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா? அகழ் ஆராய்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அப்படியெல்லாம் அகழ் ஆய்வுகள் எல்லாம் அங்கே நடந்தது. அங்கே அகழ் ஆய்வு நடந்து ஆவணங்கள் இருக்கிறதா என்று தேடப்பட்டு எதுவுமே இல்லை. கோயில் இருந்ததற்கான அடையாளம் இல்லை. 400 ஆண்டுகளாக இந்த மஸ்ஜிது தான் இருக்கிறது என்பதற்கான சான்றுகளே இருக்கிறது. ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றெல்லாம் தெளிவாக அந்த ஆய்வுக்குழு சமர்ப்பித்ததற்கு பிறகு இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு எப்படி இருந்தது தெரியுமா? பெரும்பாலான மக்களினுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து இதை கோயிலாக நாம் என்ன செய்கிறோம், இதை சமர்ப்பிக்கிறோம், கோயில் கட்டுவதற்கு அனுமதிக்கிறோம் என்று சொன்னால், இப்போ ஏன் வீடு இருக்கு, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இந்த வீடு இவர் வீடு இல்லை, இது இவர வீடு இன்னொருத்தர வீடு அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அந்த வீடு அவருக்கு கொடுத்துட்றதா? ஒரு கடை, ஒருத்தருடைய கடை இருக்கிறது, இந்த கடை இவருக்கு உரியது கிடையாது, பத்திரம் எல்லாம் அப்படி இருந்தாலும் கூட இது இவருக்கு கிடையாது. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து இது இவருக்கு உரியது இல்லை, இவருக்கு உரியது என்று இன்னொருத்தரை காட்டினால் அந்த கடையை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா? இது எப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு தீர்ப்பு இது! இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய நீதியை தலைக்குனிய வைத்த ஒரு தீர்ப்பு இது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நினைவு தினத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இன்றைய நாள்தான் 1992 ஆண்டு இந்த பாபரி மஸ்ஜித் உடைக்கப்பட்டது. நாம் உடைக்கப்பட்டது, இப்போது அயோத்தியிலே கோயில் கட்டிட்டாங்க, அது அப்படியே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ் இருக்கிற அல்லாஹு கைருல் மாக்கிரீன், அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. நாம் பொறுமையாகவே இருக்கிறோம். இந்த சமூகத்திலே இரத்தம் சிந்திவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இந்த மார்க்கம். யாராவது ஒரு மனிதன் அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் கதலன்னாச ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் கொலை செய்தது போன்று, உமன் அஹ்யாஹா, யார் ஒரு மனிதனை அவன் விட்டு விடுகிறானோ,
போய் பரவாயில்லை போயிட்டு போகிறான் அப்படின்னு விட்டால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மக்களையும் அவன் ஹயாத்தாக்கியவன் போன்று தவறு செய்தாலும் கூட அவரை மன்னித்து நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அந்த அளவிற்கு சுட்டி காட்டக்கூடிய அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேசக்கூடிய இந்த மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்திலே உள்ளவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக செய்த சேவைகள் அளப்பெரியது, அளவிட முடியாதது, கணக்கிட முடியாதது. இன்றைக்கு டில்லியிலே இருக்கக்கூடிய அந்த கேட்வேயிலே போய் பார்த்தால் எத்தனை முஸ்லீம்கள் இறந்திருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் இராணுவர்கள் இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலை இன்றைக்கும் பார்க்க முடியும். இது எப்போது அகற்றப்படுமோ அது தெரியாது. ஆனால் வரலாற்றிலே அது பதிவாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கிகளில் ஒரு பெயராவது அதிலாவது இருக்கிறதா என்றால் கடந்த காலத்திலே வாழ்ந்த சங்கிகளினுடைய பெயரில் இருக்கிறாரா? இல்லை. ஆனால் என்னமோ இந்த நாடு அவர்களுக்கு சொந்த மாதிரியும் நாம் இங்கே வந்தேரிகள் மாதிரியும் என்ன செய்கிறோம், பார்க்கப்படுகிறோம் என்றால் அவர்களால் பார்க்கப்படுகிறோம். இந்த நாற்காலியை தைக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு அரசு, இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு கேவலமாக மக்களை பிரித்தாழக்கூடிய சூழ்ச்சியை செய்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இதைவிட ஒரு கேவலமான அரசை நாம் பார்க்க முடியாது. அருமையான பெருமக்களை, சண்டையை விரும்பாத மார்க்கம் இது. சமாதானத்தையும் சாந்தியையும் விரும்பக்கூடிய மார்க்கம் இது. ஒரு காலகட்டத்தில் அரபுகள் என்றாலே சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு என்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாக அப்படி சண்டையிட்டுக் கொண்டவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் அத்தனை பேரை கொண்டிருக்கிறோம், இத்தனை பேரை கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் மார்தட்டி கொண்டு பெருமை பாராட்டக்கூடியவர்களாகத்தான் அரபுகள் இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் ஆற்றிய அந்த பங்களிப்பு மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி, குறைஷிகளுக்கு மத்தியிலும் சரி, மதீனாவிலே அவுஸ் ஹவுஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கோத்திரங்களுக்கு மத்தியிலே 500 ஆண்டு காலமாக நிலவி வந்த பகைமையை உடைத்து அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் பரிவையும் கொடுக்கல் வாங்கலையும் சம்பந்தத்தையும் ஏற்படுத்தி தந்தவர்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சண்டையை விரும்பாத ஒரு மார்க்கம், சச்சரவை விரும்பாத மார்க்கம், நல்லிணக்கத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் இது. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு அதை விரும்பவில்லை. நல்லிணக்கம் இந்த மண்ணிலே இருக்குமையானால் நமக்கு இந்த ஆட்சியிலே இருப்பதற்கான தகுதி இல்லாமல் போய்விடும் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். எனவேதான் வடநாட்டிலே பாபரி மஸ்ஜிதை உடைத்தார்கள், இன்னொரு மஸ்ஜிதுக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள், இன்னொரு மஸ்ஜிதுக்குள்ளே போய் கலவரத்தை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய யூபியிலே, உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லிம்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்ற பொழுது கொஞ்சம் பின்னடைவாக இருந்தவர்கள் இப்போது கொஞ்சம் மூர்க்கமாக எழ ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலேயே அவங்க தமிழகத்தில் காணூண்ட முடியல. எனவே தமிழகத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து மக்களை துண்டாடி சின்னாபின்னப்படுத்தி அவர்களை அலங்கோலப்படுத்தி அந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதுதான் எல்லா ஊர்களையும். அதுதான் எல்லா கட்சிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சியிலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். எங்கெல்லாம் அவர்கள் கட்சி இன்னொரு கட்சியோடு சேருகிறார்களோ அந்த கட்சியை உடைத்து விடுவார்கள், சின்னாபின்னமாக்குவார்கள். தமிழகத்திலே நாம் பார்க்கவில்லையா? ஏற்கனவே ஆண்ட கட்சி இப்படி எப்படி இருக்கிறது? ஒரு மாபெரும் சக்தியாக தொண்டர்களை கொண்ட கட்சி என்று சொல்லப்பட்ட அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆயிற்று? ஆக இவர்கள் யார் என்று இன்றாவது அவர்கள் உணர்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் உடைத்து அதன் மூலமாக அவர்களுக்குள் சண்டையையும் பிரச்சனையையும் கொண்டு வந்து நீதான் தலைமைக்கு தகுதி என்று 2 பேருக்கு சொல்லி கொம்பு சீவி விட்டு இந்த கேவலமான
நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்றைய ஒன்றிய அரசு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு பிறரினுடைய சதிகளுக்கு நாம் ஆளாகிவிடாமல் நாம் ஒற்றுமையாக இருந்து சத்தியம் நிலைத்து நிற்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். சமீபத்திலே ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம செய்தி எல்லாரும் பார்த்தோம். ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு சகோதர சமூகத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள் சீர்வரிசை, அந்த பள்ளிவாசல் ஓப்பனுக்காக சீர்வரிசைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இன்னொரு ஊர் கிராமம், அதில் அந்த பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அந்த ஊரிலே கோயில் இருக்கிறது, சர்ச் இருக்கிறது, குறைந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பள்ளி இல்லை. இதனால் மிகவும் வருத்தமடைந்த இந்து சகோதரர்கள் ஒரு பள்ளியை கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களே முயற்சி செய்து ஒரு பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் தமிழகம். இதுதானே நடந்தது, இவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் செய்வதா? செய்ய விடக்கூடாது. நம்முடைய இந்து சகோதரர்கள் பள்ளி கட்டி கொடுக்க கூடாது, பள்ளிக்கு சீர்வரிசைகள் தரக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி அந்த கட்சி. எனவே இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த போங்கை நாம் புரிந்து கொண்டு நமக்குள்ளால் பல பிரிவுகள் ஏற்பட்டு விடாமல் ஒற்றுமையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இழந்திருக்கக்கூடிய ஒன்றை நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி இருக்கிறோம். ஒரு பள்ளி அல்ல, பல பள்ளிகள் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியிலே தெரிந்தது பாபரி மஸ்ஜித் மட்டும். ஆனால் இன்று பல பள்ளிகள், பல மதரசாக்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. யமுனா நதிக்கரையிலே இருக்கக்கூடிய பல கான்காக்கள், ஷேக்மார்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள், வழிகாட்டக்கூடிய மக்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய கான்காக்கள் எல்லாம் இன்று அவர்களினுடைய கையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது வம்பனியாயமாக என்பதெல்லாம் செய்தி. ஆனால் ஊடகங்கள் அவைகளை சொல்லுவதற்கான முதுகெலும்பு இல்லாத ஊடகங்களாக இருக்கிறது. அவர்களுக்கு பெரிய அச்சம், சொன்னால் ஊடகங்கள் இயங்க முடியாது, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருவாய் வராமல் போய்விடலாம், அல்லது தங்களினுடைய அந்த ஊடகங்கள் முடக்கப்பட்டு போய்விடலாம் என்ற அச்சத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எத்தனையோ சென்னை போன்ற பல ஊர்கள், நம்ம ஊரை தவிர பல ஊர்களில் பார்க்குறோம். மகரிபு தொழுதுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்து சகோதர சகோதரிகள் வெளியில் வரிசையாக நிற்பாங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாட்டிலில் தண்ணியை வச்சுக்கிட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துக்கிறோமா இல்லையா? எத்தனை பள்ளிகளில் அதை நிற்கிறாங்க மக்கள். மகரிபு தொழுதுட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய தலையிலே ஓதி ஓதி ஊதுவார்கள், குழந்தைகளை கொண்டு வந்து நீட்டுவார்கள், ஓதி ஊதுவாங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாங்க, சலவாத்தை ஓதுவாங்க, ஒரு திஸ்பீஹ ஓதுவாங்க, இல்லை குலுவல்லாஹ் ஏதாவது ஒன்று ஓதி ஊதுறாங்க. அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்று அவர்களுடைய நம்பிக்கை. மஸ்ஜிதுகள் எல்லாம் மத நல்லிணக்கம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, அப்படித்தானே இருக்கிறது. இன்றைக்கு கோயில்களுக்கு மானியம் கொடுத்தது அதிகம் யார் என்று பார்த்தால் 2 அரசர்களை சொல்லலாம். இந்திய அளவிலே சொல்வதாக இருந்தால் அவுரங்கசீப், தென்னகத்தினுடைய அளவிலே சொல்வதாக இருந்தால் திப்பு சுல்தான். அவர்கள் இந்த கோயில்கள் அவர்களுக்கு உரியது, இந்துக்களுக்கு உரியது, அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்பதால் அவர்களுக்கான உரிமைகளை எதையும் பறிக்காமல் கூடுதலாக வழங்கி பல பட்டயங்களிலே அது இன்று வரை பதிவாகி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்காக அர்ப்பணம் செய்த அந்த பெருமக்களை எல்லாம் தேச துரோகிகளாக காட்டக்கூடியவர்கள் யார் என்றால் தேச துரோகிகள். இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், ஆங்கிலேயர்களுடைய ஷூவை நக்கி மன்னிப்பு கேட்ட இத்துரோகிகள், அவர்களெல்லாம் இன்றைக்கு பெரிய தலைவர்கள் மாதிரி போற்றப்பட்டு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு தாஜ்மஹாலை போய் நீ அவர்களுடைய திட்டத்தில் தாஜ்மஹாலும் ஒன்று. தாஜ்மஹால் அது வருது ஷாஜஹானால் கட்டப்பட்டது அல்ல, அது ஒரு இந்து கோயில் என்று சொல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்துக்களினுடைய வழிபாடுகளை அவர்களினுடைய வழிபாட்டு தலங்களில் அவர்கள் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதுதான் செக்குலரிசம். ஆக அரசு செக்குலரிசம் என்று சொன்னாலே அரசுக்கு எந்த மதமும் கிடையாது. மக்கள் மதம் சார்ந்திருப்பார்கள், மார்க்கம் சார்ந்திருப்பார்கள், சமயம் சார்ந்திருப்பார்கள்.
அவர்களுடைய சமயத்திற்கும் அவர்களுடைய மார்க்கத்திற்கும் உரிய பாதுகாப்பையும் அவர்கள் சுயமாக நிம்மதியாக தைரியமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காலமெல்லாம் அது இருந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறார்களா? நீங்கள் ஆளுவது அகண்டு போவது மாத்திரமல்ல, நாங்கள் ஆளும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை. அப்படி ஒரு சூழல் வெகு சீக்கிரத்திலே வல்ல அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படி ஏற்படுத்தி தரும் பொழுது ஒருபோதும் பழிவாங்கும் தன்மை உடையவர்களாக இந்த முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்குவார்கள். கடந்த காலத்திலே திப்பு அவர்கள் ஆண்ட ஆட்சியை நீங்கள் பாருங்கள், அவுரங்கசீப் அவர்கள் ஆட்சி செய்த ஆட்சியை நீங்கள் பாருங்கள், திரும்பி பாருங்கள். பொய்யான தகவல்களை புரட்டல்களை வரலாற்றிலே கொண்டு இணைப்பதற்கு திரிப்பதற்கு எத்துணை பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வந்த காலத்திலிருந்து எல்லா காலங்களிலும் அமைதியையே விரும்பி இந்த மார்க்கத்திற்கே இஸ்லாம் என்றார்கள். அமைதி என்று பேரே அமைதி. அப்படி ஒரு பேர் எந்த மார்க்கத்திற்காவது இருக்கிறதா? எத்துணை சண்டைகள் நடந்தது அரபுகத்திலே. சண்டையே இல்லாத ஒரு பகுதியாக அதை மாற்றி அமைக்கவில்லையா? ஒரு கட்டத்தில் காபாவை கட்டப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25 வயசு. அப்படி காபாவை கட்டி முடிச்சுட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதில் ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லை கலட்டி வச்சுருந்தாங்க. இப்போ கொண்டு வந்து மாட்டணும். அதை மாற்றுறது யார் அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் தான் அதில் கொண்டு வந்து மாட்டணும். அங்கே பல கோத்திரங்கள் இருக்கிறது. குறைஷி என்று இருந்தாலும் கூட அந்த குறைஷி கோத்திரத்திலே பல குலங்கள் இருக்கும், குடும்பங்கள் பிரியும். அதே மாதிரி பல பனு தமீம் என்று பல்வேறு கோத்திரங்கள் அங்கே இருக்கிறது. அந்த கோத்திரத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் நான் தான் அதை வைப்பேன் என்று இனி அதற்கான வேலைகள் உருவாகி விடுமோ, இந்த புனித மண்ணிலே இரத்தம் சிந்தப்பட்டு விடுமோ என்று அஞ்சிய நிலையில் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, சரி நம்ம எல்லாரும் இப்படி சண்டை போட்டு இருந்தால் கதை நடக்காது, நாளை காலையில் யார் இந்த வாசல் வழியாக ஒரு வாசலை குறிப்பிட்டு இந்த வாசல் வழியாக முதலாவது யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவோம், அவங்க வைக்கட்டும் என்ற ஒரு முடிவு செய்கிறாங்க. ராத்திரி நடுநிசையிலே. அப்போ தான் யாருக்கு செய்தி போய் சேராதுங்கிறதுக்காக நாமும் இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது. நாம் போய் எனக்கு தோதுவான ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிட்டான், அல்ல நீங்கள் போய் உங்களுக்கு தோதுவான ஒரு ஆளிடம் சொல்லிட்டான். அதற்காகவே நடுநிசையிலே தலைவர்கள் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதிகாலை பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. 25 வயசு, தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தாத காலம் அது. உள்ளே வந்ததும் எல்லாருக்கும் சந்தோஷம், அல்லமீன் வர்றாங்க அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்களே வைக்கட்டும் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கள்ளத்துக்கு வச்சிருக்கலாமா இல்லையா? அவங்க எப்படி கண்ணியப்படுத்தினாலும் பாருங்க. ஒரு பெரிய போர்வையை கொண்டு வந்து அந்த கல்லை அதிலே வைத்து நீங்கள் எல்லா தலைவர்களும் சேர்ந்து தூக்குங்கள்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு. எவ்வளவு ஒரு பிரச்சனையை மிக எளிதான முறையில் தீர்த்து வைக்கிறார்கள். எல்லாரும் தூக்கி வரும்போது கடைசியாக அவர் திருக்கரத்தால் உள்ள வைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து வைத்தது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியவர்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் தராமல் நிம்மதியாக வாழ வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழுங்கள் என்று போதித்தவர்கள் வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரச்சனைகள் வரும்போது சொல்லுவாங்க, நீ விட்டு கொடுத்துட்றியா? இல்லை என்னுடைய ஹக்கு எனக்கு வேணும். ஓகே, நீ விட்டு கொடுத்துட்றியா? நான் விட்டு கொடுத்துட்றேன். அப்போ அல்லாஹ் உனக்கு பாக்கியம் தந்துடுவான் அப்படின்ட்டுருவாங்க. எத்துணை விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. யாரும் சொல்ல, அந்த நோயிலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன செய்வது, எனக்கு துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உலகில் ஜன்னா, நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். அந்த பெண்மணியின் பெயர் உம்மு ஜுஃபர். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா? பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னதும் உடனே கபுல்து, நான் சரி நாயகமே, நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் என்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை வாழ்த்துகிறார்கள்.
ஒரு கட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய மாணவராக இருக்கக்கூடிய அதா இப்னு அபி ரபாஹ் ரதியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, அதா அவங்க தாபி ஸல்லல்லாஹு காலத்துக்குலாம் ரொம்ப பின்னால, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா ஹரம் ஷரீஃபில் ஓதி கொடுக்குறாங்க மக்கால. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சொர்க்க பெண்ணை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான்னு. ஆச்சரியப்பட்டு போனாங்க அதா, யா சாஹிப ரசூலில்லா, சொர்க்க பெண்ணையா, யார் அது? இன்னும் போறா பாருங்க, ஒரு கிளவி போறா பாருங்க, உம்மு ஜுபர், இவங்க சொர்க்க பெண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவங்க விட்டு கொடுத்தாங்க தைரியமாக. ஆகிரத் எனக்கு பெரிது என்று நினைக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுத்துருவாங்க, அதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி இழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த சமூகத்திலே. அதன் மூலமாக உயர்தட்டிலே வாழக்கூடியவர்களாக இன்றையும் நாம் பல பேரை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் விரிவாக வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பண்பாளர்களாக நாம் வாழ வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய உயர்வுக்காக, இறையாண்மைக்காக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்புகள் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. வரலாற்று ஏடுகள் நிறைந்திருக்கிறது. ஆனால் பொய்யர்களும் புரட்டர்களும் இன்றைய ஆட்சிகளை அமைந்திருப்பதின் காரணத்தினால் நம்முடைய காயித மில்லத் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு ஆச்சரியமான பங்களிப்பு. இந்த தமிழகத்தில் இன்றைக்கு நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர்கள் காயித மில்லத் ரஹிமஹுல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம். அவர்களுடைய வாழ்க்கை நாம் புரட்டி பார்த்தால் தூய அரசியல். அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அரசியலை மேற்கொண்டார்களோ அந்த அரசியலை மேற்கொண்டவர்கள் பெருமக்கள். எனவே இதையெல்லாம் நாம் கருத்திலே கொண்டு ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய இந்த நாடு நம் நாடு, இது ஒருபோதும் இந்த நாட்டை விட்டு நாங்கள் எங்கும் வெளிப்போக மாட்டோம். இந்த நாடு எங்களுடையது. எங்கள் இரத்தம் சிந்தி பாதுகாக்கப்பட்டு சுதந்திரம் தேடித்தரப்பட்ட நாடு இது. ஒருபோதும் இந்த நாட்டை விட்டும் ஒரு முஸ்லீமாக என்று போக மாட்டான். இன்றைக்கு எங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் குறைத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் இது வெளியே வரும். இன்னொரு கட்டத்திலே முஸ்லீம்களை துன்புறுத்த பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் பார்க்கிறார்கள், ஏன் இப்படி அநியாயம் செய்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று பார்த்து இஸ்லாமியத்தை ஆய்வு செய்ய துவங்கியிருக்கிறார்கள். இதன் காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கான வடநாட்டு சகோதர சகோதரிகள் சத்திய இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை எந்த ஊடகமாவது தருகிறதா? அது ஒரு காலகட்டத்திலே பளிச்சென்று வெளியே வருவதற்கு இருக்கிறது. அப்போது தெரியும் அவர்களுடைய திகைப்பும் அவர்களுக்கான ஏற்படக்கூடிய பின்னடைவும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை நாம் நம்பி இருக்கிறோம், அவனுடைய கருணையை நாம் நம்பி இருக்கிறோம். நாம் இழந்த மஸ்ஜிதுகளை இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலே வல்ல அல்லாஹ் நமக்கு மீட்டி தருவான். நம்முடைய உரிமைகளை அல்லாஹ் நமக்கு பெற்று தருவான். இந்த மண்ணிலே முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாத எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் சரி, மதங்களையே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வழிவகையை வல்ல அல்லாஹ் இந்த மண்ணிலே வழங்குவான். செழிப்பு மிகுந்த நாடாக இது திகழும், நிம்மதி மிகுந்த நாடாக இது திகழும். அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் வெகு விரைவிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை, அப்படிப்பட்ட அற்புதமான வழிவகையை இந்த மண்ணிலே விதைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.